இப்போ சைக்கோ படங்கள் எடுத்தாவோ ஆயிரக்கணக்கான படங்கள் வருது. எனக்கு என்ன ஒரு பயம்னா, இந்த ஆயிரக்கணக்கான படங்களில் எந்த இடத்துலையும் ஏதோ ஒரு படத்தை பற்றி சாயல் வந்துடக்கூடாதுங்கிற பயமே நம்ம இன்னும் இதே தான் வேறு மாதிரி மாற்றலாமா மாற்றலாமான்னு. அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, சிக்காடிலான்னு சொல்லி ஒரு ரஷ்யாவில் வாழ்ந்த ஒரு சைக்கோ. அது படிக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால சரி நம்ம அடுத்த இதுக்கு இதை அடிப்படையை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய லைஃப் பற்றி படிக்கும்போது நமக்கு வந்து அதில் இருக்கிற விஷயங்களை ஒவ்வொரு சில விஷயங்களை எடுத்துகிட்டு அந்த கேரக்டரை எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் நான் வேறு எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஐடியா பண்ணும். அதன்படி ஆரம்பித்தது தான் அந்த ராட்சசன். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ராட்சசனில் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் போட்டு முடிஞ்சோன்னா ஒரு ஒரு சைக்கோ ஒருத்தன் டோரை திறந்துட்டு வருவான், லைட்டை போடுவான். போட்டேன்னா ஃப்ரேமில் முன்னாடி வந்து ஒரு பொண்ணு தொங்கிட்டு இருப்பான். அப்போ தான் தெரியும். அப்போ என்ன ஆகுன்னா, அவன் அப்படியே நடந்து வரும்போது கேமரா அப்படியே சுற்றி வருவான், அந்த பொண்ணு அப்படியே கீழே இறங்கி விழுந்துருவான். இவன் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு ஒரு கோடால் எடுத்து கொள்கிற மாதிரி ஒரு ஷாட் வரும். அது ஒரே ஷாட். இது என்னென்னா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போதே நம்ம எழுதும் போதே நமக்கு விஷுவலில் நான் திங்க் பண்ணிடுவேன். இது அங்கே போய் திங்க் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஷாட்டை முன்னாடியே முடிவு பண்ணால் மட்டும்தான் அந்த ஷாட்டுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸு, லைட்ஸு இதெல்லாம் வந்து சொல்லணும். அதனால் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள் லொக்கேஷன்லேயே போய் கம்போஸ்லாம் பண்ணிடுவோம். அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரேண்டமாக கொலை செய்கிறது, மோட்டிவே இல்லாமல் கொலை செய்கிறத வந்து சந்தோஷமாக செய்யும்போது தான் அவன் சைக்கோவாக அறிவிப்படுறாங்க, சீரியல் கில்லராக அறிவிப்படுறாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து நிறைய வாட்ச்மேன்லாம் கொலை செஞ்ச விஷயங்கள்லாம் முன்னாடி நடந்தது. வாட்ச்மேனுக்கும் கொலை செஞ்சதுக்கு என்ன சம்மந்தம்? ரோட்டில் போகும்போது எவனெல்லாம் படுத்திருக்கான், அவன் தலை கலப்பைக்கு போட்டு கொண்டு அவன் அது வந்து பரபரப்பாக பேசுகிறாங்க தெரியுமா? அடுத்தது படத்தில் அதுதான் வரும். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இல்லை, அது வந்து ராட்சசன் படத்துக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதும்போதே எனக்கு என்னென்னா கட்டு வரைக்கும் நான் மேக்ஸிமம் நோட் பண்ணி எழுதிடுவோம். எல்லா டைரக்டருமே ஸ்க்ரீன் ப்ளே மூலமாக கட்டெல்லாம் பண்ணிடுவாங்க. நான் அதில் கொஞ்சம் இன்னும் தெளிவாகவே இருப்பேன். இன்னொன்று மியூசிக் எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே முடியணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பேன். அப்புறம் வந்து ஷார்ட்ஸ் முதல் கொண்டு நான் நோட் பண்ணிடுவேன். கொஞ்சம் வித்தியாசமான ஷார்ட்ஸ்லாம் முன்னாடியே நோட் பண்ணிடுவேன். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ராட்சசனில் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் போட்டு முடிஞ்சோன்னே ஒரு ஒரு சைக்கோ ஒருத்தன் டோரை திறந்துட்டு வருவான், லைட்டை போடுவான். போட்டேன்னா ஃப்ரேமில் முன்னாடி வந்து ஒரு பொண்ணு தொங்கிட்டு இருப்பான். அப்போ தான் தெரியும். அப்போ என்ன ஆகுன்னா, அவன் அப்படியே நடந்து வரும்போது கேமரா அப்படியே சுற்றி வருவான், அந்த பொண்ணு அப்படியே கீழே இறங்கி விழுந்துருவான். இவன் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு ஒரு கோடால் எடுத்து கொள்கிற மாதிரி ஒரு ஷாட் வரும். அது ஒரே ஷாட். இது என்னென்னா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போதே நம்ம எழுதும் போதே நமக்கு விஷுவலில் நான் திங்க் பண்ணிடுவேன். இது அங்கே போய் திங்க் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு என்ன தேவையான எக்யூப்மெண்ட்டு அது வந்து நம்ம முன்கூட்டியே சொல்லணும். இப்போ அதுக்கு வந்து நாங்கள் ஜிம்மி யூஸ் பண்ணணும். ஜிம்மி ஜிப்புன்னு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு முன்னாடி தொங்க விட்டுட்டு அதுக்கு பின்னாடி அவர் கதவை அவுட் ஆஃப் ஃபோக்கஸில், சரி ஃபோக்கஸ் அங்கே இருக்கும், இங்கே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்கும். அவர் கதவை திறக்கிறாரு, லைட்டை போடுறாரு, இந்த பொண்ணு தெரியவா. இப்போ ஃபோக்கஸ் இந்த பொண்ணுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மெதுவாக இறங்குவா, சங்கிலி அப்படியே இறங்கும், அந்த பொண்ணு கீழே விழுவா. அவன் போய் பக்கத்தில் உட்காந்து வெட்டுற வரைக்கும் ஒரே ஷாட். வெட்டி இந்த லைட் ஆன்ஸ் பண்ணால் லைட் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க, சினிமா ஷூட்டிங்காக இருக்கும். இது வரைக்கும் ஒரே ஷாட்டு. அப்போ என்னன்னா இந்த பிளான் வந்து முன்னாடியே நமக்கு தேவை. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு ஜிம்மி ஜிப்புன்னு ஒரு விஷயம் தேவைப்படும். லைட் எங்கே வைக்கிறது, ஆர்டிஸ்ட் எங்கே இருக்குது, அதுக்கான ஸ்டண்ட்டு வேலை. ஏன்னா இது தொங்க விட்டுருப்பாங்க, இதுக்குள்ள ஸ்டண்ட்டு வேலை. இதெல்லாம் வந்து நம்ம முன்கூட்டியே தீர்மானம் பண்ணால் மட்டும்தான் அங்கே போய் நம்ம ஷூட்டிங் தயாராக முடியும். போனோன்னா இப்படி பண்ணிடலான்ட்டு அங்கே போய் எல்லாம் ஏற்பாடு பண்ண முடியாது. அதனால் வந்து அதே மாதிரி தான் நிறைய ஷாட்டு. இதை இன்னொன்று ஒரு படத்தில் நீங்கள் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கிற ஒரு செட் ஒர்க் ஒன்று போட்டிருப்போம். மேலேருந்து கேமரா அப்படியே கீழே வரும். அது வந்து ஒரே ஷாட். இது
அதில் கீழே யாரோ இருக்கிற மாதிரி ஃபீல் எப்படி காதை வச்சு கேட்பாரோ அப்படியே அவர் முகத்துலேருந்து கீழே இறங்கி பார்த்தா கீழே வந்து வில்லனும் அந்த பொண்ணு மாட்டியிருக்கும், அந்த பொண்ணை லாக் பண்ணி வச்சுருப்பாங்கிறது தெரியும். இது எல்லாமே ஒரே ஷாட்டு. இப்போ என்னென்னா இதுக்கு செட்டு போட்டோம். செட்டு போட்டால் தான் அந்த ஒரே ஷாட் எடுக்க முடியும். ஏன்னா மேலே ஒரு இது தரைக்கு கீழே இருக்காங்கங்கிறது ஒரே ஷாட்டில் காட்டுறும் போது அதுக்கு செட்டு போடணும். ஏற்கனவே ஒரு வீடு பார்த்து அந்த வீட்டில் தான் ஷூட் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சு அந்த வீட்டில் எந்த இடத்துல நம்ம வந்து அந்த ஷாட் எடுக்கிறோமோ அதே மாதிரி செட்டு போட்டு அப்படி ஒரே ஷாட் எடுத்தோம். இதுக்கு வந்து முன்கூட்டியே நம்ம வந்து ஷாட்டை நம்ம மைண்டில் வச்சுருக்கணும். அதே மாதிரி இன்னொரு ஷாட்டில் வந்து இன்பராஜுங்கிற கேரக்டர் அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணும்போது அந்த பொண்ணு கால் விழுந்து அழுகும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு க்ளோஸ்அப்லேருந்து அப்படியே ஒரு 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 ரவுண்ட் ஷாட் அப்படியே போய் அந்த இவர் வாத்தியார் முகத்துக்கு முதுகு பின்னாடி போயிட்டு மேலே வரும்போது ஹீரோ நிற்பார். இதுவும் ஒரே ஷாட்டு. இது வந்து அங்கே போய் பண்ண முடியாது. ஏன்னா முன்கூட்டியே தீர்மானம் முடிவாக பண்ணால் தான் அதுக்கு பெரிய ப்ராசஸே இருக்குது. ஏன்னா ஸ்டெடி கேம்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம முன்கூட்டியே சொல்லணும். அவங்க வந்ததுக்கப்புறம் ரிஹர்சல் பண்ணணும். ரிஹர்சல் பண்ணும்போது எப்படின்னா அந்த ஹீரோ வந்து நிற்கும் போது என்னென்னா அது வரைக்கும் அந்த ஃப்ரேமில் இருக்க மாட்டார், திடீர்னு வந்து நிற்பார். அப்போ அவர் கேமராக்கு பின்னாடியே அவர் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். நாங்கள் எல்லாருமே கேமராமேன், நான், ஹீரோ, இப்படி எல்லாமே அந்த கம்போசிஷன் நமக்கு வந்து பெரிய ப்ராசஸ். இது வந்து நம்ம முந்தின நாளோலாம் முடிவு பண்ண முடியாது. இது வந்து முன்னாடியே இருந்தால் தான் நம்ம கேமராமேன்கிட்ட சொல்லி அதுக்கு என்னெல்லாம் லைட்டிலிருந்து எல்லாமே சொல்லணும். அதுக்கு ஒரு பிளான் பண்ணணும். லொக்கேஷன் போய் பார்த்து இந்த ஷார்ட் இப்படி சொல்லி இந்த லொக்கேஷன் போய் நின்று பார்த்து இதெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாங்கள் முடிவு பண்ணிடுவோம். ஸ்கிரிப்ட் எழுதும்போது இந்த ஷார்ட்லாம் நோட் பண்ணதுனால தான் அப்போ வந்து இதுக்கு இன்னொரு பெரிய ஷார்ட் ஒன்று வச்சுருந்தோம். டே நைட் மாறுற மாதிரி ஒரே ஷார்ட்டில். அதுக்கும் பெரிய ப்ராசஸ் பண்ணோம். ஆனால் அந்த ஷார்ட்டை வைக்க முடியல. அது பெரிய லென்த்து ஷார்ட்டு வைக்க முடியாமல் போச்சு. அது மாதிரி நம்ம இதெல்லாம் ஸ்கிரிப்ட்லேயே பண்ணால் மட்டும்தான் பண்ணணும். ஆமாம், பண்ணணும். அது வந்து என்னென்னா ஸ்டோரி பார்த்து கதை எழுதும்போது நான் பண்ண மாட்டேன். ஃபைனல் ஆகும் தெரியுமா, ஃபைனலாக ஷூட் போகும் தெரியுமா, அப்போ தான் பண்ணுவோம். ஏன்னா கதையில் மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கடைசி நேரத்தில் மட்டும் ஸ்டோரி போட்டுப்போம். எனக்கு மைண்டுக்குள்ளே இருக்கும், ஸ்கிரிப்டில் இருக்கும். இல்லை ஷூட்டிங் முன்னாடி பண்ணிடுவோம். சில விஷயங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ணுவோம், சில விஷயங்கள் மட்டும் ஒரு நாளைக்கு முன்னாடி பண்ணுவோம். ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாடியே ஸ்டோரி போட்டு எக்யூப்மெண்ட்டில் சொல்லணும். இப்போ இந்த இடத்துல ஸ்டெடி கேம் தேவைப்படுது, இந்த இடத்துல ஜிம்மி சீட் தேவைப்படுது, இந்த இடத்துல வேறு ஏதாவது எக்யூப்மெண்ட்டு அதெல்லாம் தேவைப்படுதுன்னா நம்ம முன்னாடி சொல்லணும். முன்னாடி சொல்கிறதுக்கு நம்ம ஸ்டோரி போடணும். உதாரணத்துக்கு வந்து இன்பராஜ் வந்து அடித்து இழுத்து கீழே இழுத்துட்டு போவார். அது டாப் ஆங்கிளில் வச்சுருப்போம். டாப் ஆங்கிள் வைக்கணும், மேலே ராடுலாம் வச்சு அதில் வந்து ஒரு கேமரா ஃபிட் பண்ணி அதை அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரி வச்சுருப்போம். அதுக்கு தேவையானதில் முன்னாடி சொல்லணும். இது மாதிரி சொல்லணும். எக்யூப்மெண்ட்டில் முன்னாடி சொல்லணும்னா நான் ஷார்ட்டை முன்னாடியே பிரித்தா மட்டும்தான் நம்ம வந்து அங்கே போய் நம்ம திடீர்னு கூப்பிட்டோன்னா வர முடியாது. ஏன்னா ஆள் இருக்கும். ஒரு ஷார்ட்டை முன்னாடியே முடிவு பண்ணால் மட்டும்தான் அந்த ஷார்ட்டுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸு, லைட்ஸு இதெல்லாம் வந்து சொல்லணும். அதனால் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள் லொக்கேஷன்லேயே போய் கம்போஸ்லாம் பண்ணிடுறோம். அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்போ ஸ்கூல் போர்ஷன்லாம் ஏதோ ஒன்று எங்கே வந்து நமக்கு வந்து கம்போஸிங் கஷ்டமான விஷயமோ அது கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு கேமராமேன்ட்ட என்னோடய விஷுவலில் சொல்லிடுவேன். அவர் அதுக்குலாம் என்ன தேவை, எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது முன்னாடியே போய் அந்த லொக்கேஷனுக்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஷூட்டே போகும். சில லொக்கேஷன் நமக்கு வந்து செட் ஆகலைன்னா அந்த லொக்கேஷனே மாற்ற வேண்டியதாக வரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் நாங்கள் ஒன்று பார்த்துருந்தோம். அது சில விஷயங்கள் வந்து செட் ஆகுதுன்ட்டு கேமராமேன் இது வேற ஒன்று கண்டிப்பாக மாற்றி ஆகும்னு சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் வேற ஒரு இடத்த தேடி பிடிச்சி அது அவங்க குடானாக யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்தை ஒரு பில்டிங்கை தான் நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனாக மாற்றிருந்தோம். இப்படி ஷார்ட்டுக்காக விஷுவலுக்காக நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது. உதாரணத்துக்கு வந்து இன்னொரு என்னென்னா நம்ம அந்த நீங்கள் படம் பார்த்துட்டீங்க இல்லையா, அதில் வந்து என்னென்னா ஒரு கார் டிக்கியில் வந்து அந்த பொண்ணு இருப்பாள். முனிஷ்காந்த் கேரக்டர் பண்ணார்ல, ராமதாஸ் வந்து அப்பாவாக இருப்பார். அந்த இடம் வந்து எனக்கு எப்படி தேவைப்பட்டதுன்னா வீடு இருக்கணும், வீட்டுக்கு முன்னாடி காலி இடம் இருக்கணும், ஒரு மரம் இருக்கணும், அந்த மரம் வந்து பூ பூக்கிற மரமாக இருக்கணும், அது தரை வந்து மண் தரையாக இருக்கணும். இது மாதிரி லொக்கேஷன் தேவைப்பட்டதுனால நாங்கள் தேடி பிடிச்சி நிறைய இடம் பிடிச்சி கரெக்டாக அந்த வீடு கிடச்சிது. கரெக்டாக அதே மாதிரி வீடு எதிர்த்து மாதிரி காலி இடம், மண் ரோடு, மரம் அப்படியே இருந்தது. அதுவும் வந்து ஆனால் அந்த மரம் வேற ஒரு மரம், நாங்கள் பூ பூக்கிற மரமாக நாங்கள் வந்து மாற்றிட்டோம். அந்த பூவெல்லாம் நாங்களாம் போட்டது தான் அந்த மரம். அப்படி ஆனால் மரம் இருந்துச்சு.
நான் எதிர்பார்த்த வீடு இருந்தது. அதே மாதிரி அந்த காம்பவுண்டு செவுரு இருந்தது. உள்ள பெரிய இடம், காலி இடம், அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு இடம் நல்லா இருந்தது. ஷூட் பண்ணுறதுக்கான எல்லா மாடி இருந்தது. மாடியிலேருந்து அவர் பார்க்குறது இந்த மாதிரி தேவைக்கு அது எல்லாமே ஷாட்டுக்காக தான். ஒரு ஷார்ட்டு பிளான் பண்ண, ஏன்னா டாப் ஆங்கிலேருந்து பூ விழுகணும்னு சொன்னபோது அந்த மரம் தேவைப்பட்டது. அப்புறம் அவர் கீழே விழுந்து அந்த அந்த டெட் பாடி பார்க்குறதுக்காக அந்த அந்த அழுகையிலேயே தவழ்ந்துட்டு போகும்போது அந்த மண்ணெல்லாம் தெரிக்கணும், ஃப்ரேமில் வந்து ஸ்லோ மோஷனில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மண் தரை தேவைப்பட்டது. அப்புறம் மாடியிலேருந்து அவர் பார்க்கும்போது அந்த மாடியில் ஒரு ரூம் இருக்கிற மாதிரி வீடு. இதெல்லாமே ஷார்ட் பியூட்டிக்காகலாம் யோசிச்சதுனால அதே மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து விஷுவலுக்காக என்னென்னலாம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இடங்கள் பார்க்க வேண்டியதாக இருந்தது. இதெல்லாமே விஷுவலாகவும் சரி, வெறும் விஷுவல் மட்டும் இல்லை, விஷுவல் பியூட்டிக்காக மட்டும் இல்லை, அதில் ஒரு எமோஷனலும் இருக்கும். இதெல்லாமே கலந்து முன்னாடியே யோசிச்சதுனால, முன்னாடியே ஸ்கிரிப்டில் நம்ம அந்த ஷார்ட்டெல்லாம் பிளான் பண்ணதுனால அதுக்கு தகுந்த மாதிரி வீடுகள், அதுக்கு தகுந்த மாதிரி லொக்கேஷன், அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயமுமே அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ண முடியும். இல்லைன்னு வச்சுக்கலாம், அங்கே போய் பிளான் பண்ணுறதா இருந்தால் ஏதோ ஒரு வீட்லையோ ஏதோ ஒரு விஷயத்துலையோ பண்ண முடியாது. இதெல்லாம் தெளிவாக முடிவு பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து நம்ம 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 ஒரு ஒரு எமோஷனலை கன்வே பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 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 தெளிவு கிடைக்கும். நான் என்னென்னா, எனக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதே எல்லா வெரைட்டிலையும் பண்ணணும் அப்படின்னு ஒரு இதாக, அதனாலே அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க தலைப்பு கொடுப்பாங்க. அவங்க 2 தலைப்பு கொடுப்பாங்க, அதாவது ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதில் என்ன ஆகுதுன்னா, நான் வாண்டடாக ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வர ஷார்ட் ஃபிலிமுக்கு தகுந்த மாதிரி அந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணது வந்து ஒரு த்ரில்லர் ஷார்ட் ஃபிலிம். அதில் தான் ஒன்று போனோம், அது வந்து அறிமுக சுற்றுருக்கு. அடுத்தது வந்து என்னென்னா லவ்னு ஒரு இது பண்ணேன். எனக்கு சம்மந்தமே இல்லை அந்த சப்ஜெக்டில். ஆனால் நான் ஒன்று பண்ணணும்போது அதில் ஒரு வித்தியாசமாக என்ன பண்ணேன்னா, ஃபுல்லாக அனிமேஷனில் பண்ணேன். ஃபுல்லாக நானே 2D பண்ணி அதில் 2 கேரக்டர் உண்மையாக, அதாவது லைவாகவே 2 கேரக்டர் நடிக்க வச்சு அவங்களுக்கு சுற்றி இருக்கிற மற்ற எல்லாமே 2D. அவங்க ஒரு பஸ்ஸில் போகிற மாதிரி ஒரு ஷாட்டுன்னா பஸ்ஸில் இருக்கிற மக்கள் எல்லாம் 2D, பஸ்ஸு அது இதெல்லாம் எல்லாமே 2Dயாக இருக்கும், ரோடு எல்லாமே 2D. அவங்க மட்டும் ஒரிஜினலாக இருப்பாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையனும் 2 பேரும் லவ் பண்ணுறவங்க. இப்படி தான் இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வர பேஷண்ட்டு, குழந்தை எல்லாமே 2D. அந்த ஹீரோவும் அந்த பொண்ணும் மட்டும் ஒரிஜினல். இப்படி மொத்தமாகவே 2Dலேயே இருக்கும், எல்லாம் அனிமேட்லேயே இருக்கும். கிட்டத்தட்ட அப்படி ஒன்று பண்ணணும், வித்தியாசமாக பண்ணணும்னு சொல்லி ஒன்று பண்ணோம். அதுலேயும் அது எனக்கு நல்ல ஒரு பேர் கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக காமெடிக்கு போனோம். அதுக்கப்புறம் போனால் ஒரு எமோஷ்னல் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அதுக்கப்புறம் போனால் ஒரு முண்டாசுப்பட்டு ஒரு காமெடி ஷார்ட் ஃபிலிம், மறுபடியும் அது வில்லேஜு, அப்புறம் வந்து 80s அந்த மாதிரி அது ஒரு நல்ல அனுபவம் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு காமெடி ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அது வந்து ஃபைனலும் போது நம்ம அது எது வேணால் பண்ணலாம். அதனால் அதில் ஒரு மறுபடியும் காமெடி தான் பண்ணேன். ஆனால் இதில் எல்லாமே ட்ராவல் பார்த்திங்கன்னா இடையில ஒரு ஆக்ஷன் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன். இது எல்லாமே இருக்குது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு பண்ணது ஒரு த்ரில்லரு, 2வது ஒரு லவ் ப்ளஸ் அனிமேஷன் ஷார்ட் ஃபிலிமு, 3வது காமெடி பண்ணோம், 4வது வந்து ஆக்ஷன் பண்ணோம், 5வது பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனல் ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம், 6வது பார்த்தா ஒரு காமெடி பண்ணோம். இப்படி மிக்ஸ் பண்ணி பண்ணோம். அது என்னென்னா எனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். நிறையா விஷனாக நம்ம நிறைய எண்ணங்களை, நிறைய விஷயங்களை தொட்டு நம்ம க்ரியேட்டிவாக யோசிக்க முடியும். அப்படிங்கும்போது அதே படத்துக்கும் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அதை விட ஒரு இன்சிடெண்ட், நான் இதை வந்து இந்த கதைக்கு வந்து எப்படி எனக்கு வந்ததுன்னா, ஒரு 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 புக்கில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி எழுதியிருந்தாங்க. அதில் வந்து என்னென்னா, ஒரு சைக்கோ பற்றி இருந்தது. அந்த சைக்கோ பற்றி படிக்கும்போது அதில் இருக்கிற சுவாரஸ்யமான சில சம்பவங்களும் அவனுடைய கேரக்டரும் கொஞ்சம் நம்மளை ஈர்த்துச்சு. இது உண்மையாகவே வாழ்ந்த ஒரு சைக்கோ. அன்றைக்கி சொன்னேன் இல்லையா, சிக்காடிலோன்னு சொல்லி ஒரு ரஷ்யாவில் வாழ்ந்த ஒரு சைக்கோ. அது படிக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால, சரி நம்ம அடுத்த இதுக்கு இதை அடிப்படையாக வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய லைஃப் பற்றி படிக்கும்போது நமக்கு வந்து அதில் இருக்கிற விஷயங்களை, ஒவ்வொரு சில விஷயங்களை எடுத்துகிட்டு அந்த கேரக்டரையும் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் நான் வேறு எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஐடியா பண்ணோம். அதன்படி ஆரம்பித்தது தான் அந்த ராட்சசன். அப்படி பார்க்கும்போது அது வந்து உண்மையால ரொம்ப சீரியஸான, ஏன்னா சைக்கோ சீரியல் கில்லர்னாவே நம்ம வந்து நம்ம ஊருக்கு புதுசு. அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம ஊருக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக அது கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் ஸ்கிரிப்ட் ஒர்க்கு, நிறைய பேசணும்,
நிறைய பேச பேச தான் கொஞ்சம் கொஞ்சம் புது புது ஐடியாஸ் கிடச்சி அதை டெவலப் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு முழு படமாக பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சீரியஸான ஒரு படமாக வந்துச்சு. ஆனால் இதில் எனக்கு பெரிய நம்பிக்கை இருந்தது. என்னென்னா எவ்வளோ சீரியஸாக இருந்தாலும் ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டும் நல்ல எமோஷனலான விஷயங்களும் கைதட்டுற மாதிரி ஹூஸ் மூமெண்ட்ஸ்லாம் இருந்ததுனால கன்ஃபார்மாக இது வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி கொடுக்குன்னு நான் நம்பினேன். அதுக்கப்புறம் தான் நான் ப்ரொடியூசர் தேடியே போனேன். நம்ம வாண்டடாக நான் மாற்றியே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் இல்லை, அதுக்குள்ளே நல்ல வெற்றி அடைகிறதுக்கான விஷயங்களும் இருந்துச்சு. அந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான், அதுவும் ஒரு காரணம் தான். சும்மா நம்ம மாற்றணும், அது என்ன வேணால் இருக்கலாம் அப்படிங்கிறதா இல்லைங்க. அதுக்குள்ளே படமும் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நான் பண்ணுவேன். அதுக்கு பல பிரச்சனைகள் இருந்துச்சு, பல நெருக்கடிகள்லாம் இருந்தது. இருந்தாலும் இன்றைக்கி வந்து படம் நம்ம நினச்ச மாதிரி எதை நினச்சி எடுத்தோமோ அதை நம்ம அடைய முடிஞ்சது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் தான். அப்படி எதுவும் இல்லை. ஆனால் நிறைய பேரோட நிறைய இயக்குநர்கள் மேலே எனக்கு மரியாதை உண்டு. நிறைய படங்கள் பார்த்து, ஆனால் முன்னோடிகள்னு சொல்லி யாரையும் நம்ம எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் அந்த மாதிரி தெரியாது. நமக்கு என்னென்னா நம்ம ஒரு ஆடியன்ஸாக ஒரு சுஜாதாவோட ஒரு திரைக்கதைகள் படிச்சிருக்கிறேன். அது மட்டும்தான் நான் படிச்சுக்கிறேன். அது எனக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தது. அது ஒரு ஆரம்பமாக இருந்தது. திரைக்கதையை பற்றி பேசிக்காக சில விஷயங்கள் எனக்கு தெரிய வச்சுச்சு. அதை தாண்டி வேறு நான் பெரிய புத்தகங்கள்லாம் நான் பெருசாக படிக்கலை. இயக்குனர் எது அந்த திரைக்கதை புத்தகங்களை சொல்கிறேன். எனக்கு அதான் சொல்கிறேன். நான் வந்து சுஜாதாவுடைய அந்த திரைக்கதை எழுது அப்படிங்கிற புக்கு மட்டும்தான் நான் படிச்சிருக்கிறேன். ஏன்னா நமக்கு பெருசாக வேறு யாரும் தெரியும். இப்போ நீங்கள் சொல்கிற அவருடைய புக்குகளும் நான் வந்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி ஒரு புத்தகம் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் மற்றபடி அதையும் நான் படித்ததில்லை. அது ஒரு புத்தகம் படித்து நம்ம என்னென்னா இன்னொன்று நமக்கு அதுக்காக நம்ம வந்து எனக்கு அடிப்படையிலேயே திரைக்கதை அறிவு இருக்குன்னு நான் சொல்லலை. நம்ம நிறைய பேசுகிறோம். சினிமா சார்ந்த நிறைய படம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. படம் பார்த்துட்டு அது மாதிரியே நம்ம ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கும்போது அதோடைய பேட்டர்ன்லாம் நமக்கு தெரியும் போது சரி இப்படி தான் நம்ம ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும், நம்ம ஒரு சில ரூல்ஸ்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணும்போது கிட்டத்தட்ட அது சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகும்போது நம்ம அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட அது ஒரு இப்படி தான் இந்த பேட்டர்ன் தான் இல்லை, நல்லா இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன். மற்றபடி ஃபாலோ பண்ணுறதுங்கிறது யாரையும் ஃபாலோ பண்ணல. நமக்கு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே அமைகிறதுக்கு நம்ம என்னென்னலாம் எவ்வளோ விஷயங்கள் உள்ள இன்புட்டாக உள்ளே போடணுமோ அதெல்லாம் போட்டு தான் இருக்கணும். அதில் மேக்ஸிமம் நமக்கே தெரிஞ்சிடும் இதெல்லாம் வந்து பழசாக இருக்குது, இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது, இது கொஞ்சம் நல்லா இருக்கும், இந்த ஃப்ளோவில் போனால் தான் ஆடியன்ஸ் இம்ப்ரெஸ் ஆவாங்க அப்படிங்கிறதுல நிறைய பேசி கற்றுக்கிட்டோம். இப்போ நீங்கள் சினிமா துறை சார்ந்து இயங்கும்போது நீங்கள் நிறைய திரைக்கதை சார்ந்து நிறைய கேள்விப்படலாம். நீங்கள் அவரை படிக்கணும் இவரை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் ஏன் அந்த புத்தகத்தை தேடி நீங்கள் போகலாம், அது தேவையே வரலையா? அப்படி போகக்கூடாதுங்கிறதுல இல்லை, அப்படி இல்லை. ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் ஏன்னா திரைக்கதை எழுதுறாங்க இல்லையா, அவங்களும் இந்த படத்தை உதாரணமாக சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரே ஒரு சுஜாதா புக்கை மட்டும் படிச்சுட்டு இவ்வளோ அற்புதமாக திரைக்கதை உருவாக்கியிருக்கீங்க. அதான் சொல்கிறேன். அது வந்து எனக்கு பேசிக்காக சில விஷயங்களை கற்றுக் கொடுத்தது. திரைக்கதை எழுதுது அப்படிங்கிறது வந்து அது மட்டுமே தான் காரணம் நான் சொல்லலை. அது சில எனக்கு அவர் அதுலேயே சொல்லியிருப்பார், சுஜாதாவே சொல்லியிருப்பார், இது வந்து அடிப்படையான சில விஷயங்கள் தான் சொல்லுது, ஆனால் அதுக்கு நீங்களும் தயாராகணும், நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அவரே சொல்லியிருப்பார். அது மாதிரி தான் நம்ம வந்து அதில் சில ரூல்ஸு சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம அது மட்டும்தான் நமக்கு போதும் அப்படின்னு நினச்சிக்க முடியும். நம்ம நிறைய விஷயங்களை படிக்கணும், இன்னும் நிறைய அப்டேட் ஆக வேண்டியது இருக்குது. இன்னுமே இந்த காலகட்டத்துக்குன்னு சில விஷயங்களை நம்ம வந்து இன்னும் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே சொல்ல வேண்டியதாக இருக்கும்போது நிறைய யோசிக்க வேண்டியதாக இருக்குது. யோசிக்கிறது மட்டும்தான். அப்புறம் நிறைய படங்கள் பார்க்குறோம். நமக்கு முன்னுதாரணமாக நிறைய படங்கள் இருக்குது, நம்ம இந்த படம் தான் சொல்ல முடியாது. அப்படிங்கும்போது அதுக்கு இப்போ பெரிய ஹாலிவுட் படமோ நிறைய கொரியன் படங்களோ இப்போ சைக்கோ படங்கள் எடுத்துட்டாலும் ஆயிரக்கணக்கான படங்கள் வருது. எனக்கு என்ன ஒரு பயம்னா இந்த ஆயிரக்கணக்கான படங்களில் எந்த இடத்துலையும் ஏதோ ஒரு படத்தை பற்றி சாயல் வந்துடக்கூடாதுங்கிற பயமே நம்ம இன்னும் இதே தான் வேறு மாதிரி மாற்றலாமான்றது. அதனால் வந்து நிறைய பேசணும், பேசி உருவாக்கின ஒரு படம் தான் அது. அதனால் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுன்னு யாரையும் சொல்ல முடியல.
நல்லா பண்ணணும், அவ்வளோதான். இல்லை நான் எப்படி பார்ப்பேன் தெரியுமா, எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்போம், அதே மாதிரி பேட்டர்ன் எப்படியும் நம்ம வந்து ஒரு ஒரு சைக்கோ படம் பார்க்குறோம், நமக்கு இந்த விஷயமெல்லாம் நம்மளை வந்து அதிர்ச்சி ஆக்குச்சு, இந்த விஷயமெல்லாம் வந்து இம்ப்ரெஸ் ஆக்குச்சு, இந்த விஷயமெல்லாம் ஆமாம் நம்ம வந்து கைதட்ட வச்சது அப்படின்னு ஒரு சில மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம படம் அது பார்க்கும்போது நமக்கு தோணும். ஒரு 10 படம் பார்க்கும்போது அவங்க எப்படிலாம் கன்வே பண்ணுறாங்க ஒரு விஷயத்த, ஒருவேளை நம்ம வந்து லென்த்தாக சொல்கிற விஷயத்த அவன் எப்படியாவது ஷார்ட்டாக சொல்கிறானா, அவனுடைய திரைமொழின்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம கதையை எழுதுருவோம், திரைமொழின்னு ஒன்று இருக்கும், அவன் எப்படி அதை வந்து ஹோல்ட் பண்ணுறானுங்க ஒரு கதையை அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது நம்ம கதையை அப்படி அந்த மாதிரி மாற்றிக்கிறது, அந்த திரைமொழியில் மாற்றிக்கிறது, அதாவது அந்த சீன் எடுக்கிறது இல்லை, நம்ம கதையும் அதே திரைமொழியில் அது கிரிப்பான நமக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆகும் தெரியுமா அது விஷயங்கள். அதை மாதிரி நம்ம ஏன்னா எப்படி இருந்தாலும் எல்லாரும் நிறைய படங்கள் பார்த்து தான் திரைமொழியை கற்றுக்குறாங்க. அதில் ஏதோ ஒரு பேட்டர்ன் நமக்கு பிடிச்சிரும், அந்த பேட்டர்னில் தான் நம்ம பெருசாக திங்க் பண்ணுவோம், அப்படி ஒரு ரெஃபரன்ஸ்க்காக பார்ப்போம். ஆனால் என்ன இருந்தாலும் இந்த கதைக்குன்னு சில விஷயங்கள் நம்ம பண்ணித்தாங்க, அதே மாதிரி பண்ண முடியாது. இது ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸுக்காக பார்க்குறது. நம்ம ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கு அவன் எப்படிலாம் பண்ணுறான், ஒரு பயமுறுத்துறதுக்கோ இல்லை வந்து நம்ம அழுக வைக்கிறதுக்கோ இல்லை வந்து காமெடியாக எது வேணா இருக்கட்டும். ஆமாம், என்னென்ன மற்ற படங்கள் ஒரு கொரியன் படங்களோ இல்லை ஹாலிவுட் படங்களோ இல்லை மற்ற ஈரானிய உலக படங்களோ மட்டும் இல்லை, தமிழ் படங்கள்லேயே மிகப்பெரிய உதாரணங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஆச்சரியப்படுத்திருக்கு. அது வந்து நமக்கு தேவையான சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி படங்கள். நம்ம இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் சைக்கோ சீரியல் கில்லர் படங்கள்லாம் ரொம்ப கம்மி தான், ரொம்ப ரேரான படங்கள் தான் வந்திருக்குது. ஆனால் அவங்க ஊரில் அது வந்து அதிகமாக வருது. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் ஹாலிவுட்லேயும் கொரியன்லேயும் சைக்கோ படங்களும் தாறுமாறாக வந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது அதில் பெஸ்ட்டாக சில படங்களை பார்த்து நம்ம வந்து அவன் ஏன் இது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சில விஷயங்கள் இருக்கும், ஏன் இந்த படங்கள் பெஸ்ட்டாக இருக்குது, ஏன் இந்த படங்கள் உலக அளவில் பேசப்படுதுங்கும் போது அதில் இருக்கிற திரைமொழிங்கிறது வந்து நம்ம பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குறது. நம்ம அவங்களவுக்கு இல்லைனாலும் நம்ம படத்தை எவ்வளோ தூரம் பெட்டராக புதுசாக ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இதிலிருந்து நம்ம கற்றுக்க முடியும். நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அதில் இருக்கிற விஷயங்களை காப்பி அடிக்காமல் இருக்கும். நம்ம அதில் இருக்கிற விஷயங்களை கற்றுக்கிறது என்னென்னா இதை பெஸ்ட்டாக ஆக்கிறதுக்கு அவன் என்னென்ன திரைமொழியெல்லாம் பண்ணியிருக்காங்க நமக்கே தெரியாது. அது நம்ம உள்ள ஒரு ஷார்ட்டை கட் பண்ணுறதுலேயே ஒரு பெரிய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஷார்ட் போயிட்டுருக்கு, அவன் கட் பண்ண வேண்டிய இடத்த அங்கே ஒரு பிரில்லியன்ட் வச்சுருப்பான். அதை நம்ம வந்து உள்ளே போய் பார்த்தது அந்த அதிர்ச்சியில் நமக்கு ஏற்பட்டுரும். ஆனால் நம்ம அது அனலைஸ் பண்ணும்போது தான் இங்கே கட் பண்ணனால தான் அந்த ஷாக்கு அந்த ட்ரீட்மெண்ட் நமக்கு ஃபீல் ஆகிருக்குது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிறதுக்கு அந்த படங்களை பார்க்க வேண்டியது. நம்ம படத்தை அந்த திரைமொழியில் கொண்டு வரதுக்கு இல்லை அதில் கொஞ்சமாவது கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணோம்னா இது கொஞ்சம் ஆரோக்கியமான படமாக வரும். அது நம்ம எடுத்துக்கணும், அது நம்ம எடுத்துக்கிறது தப்பே கிடையாது. நம்ம வந்து ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு அம்மா சமையல் பண்ணுறாங்கன்னா அவங்க பாட்டிகிட்டு இருந்து கற்றுருப்பாங்க, ஆனால் இவங்களும் ஒரு ஸ்பெஷலாக ஒன்று பண்ணுவாங்க இல்லையா, அங்கே தான் வேறுபாடு வருது. அந்த மாதிரி தான் நம்ம வந்து கற்றுக்கிற வேண்டிய விஷயங்கள் திரைமொழின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை நம்ம கற்றுக்கிட்டு நம்ம படங்களை நம்ம தாட்டில் கொண்டு வந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல இதாக இருக்கும். நம்ம அவர்கிட்டருந்து அந்த விஷயத்தை எடுத்துக்கணும். நம்ம சீனை எடுத்து கதையை எடுத்துட்டோம்னா தான் அது நமக்கு அப்போ நம்மளுடைய கிரியேட்டிவியோடைய இது கம்மியாக போயிடும். நம்ம எந்தளவுக்கு நம்மளும் புதுசாக நம்மளால், ஏன்னா நம்ம மாற உலகத்தில் இலக்கியத்திலையும் புனித நூல்கள்லேயும் புதினங்கள்லேயும் நம்ம வந்து கெட்டிக்காரங்க நம்மளும் உலக லெவலில் இருக்கிறோம். நம்மக்கிட்ட வந்து என்னென்னா அதை வந்து எப்படி புதுப்பிச்சுக்கிறது, நம்ம எந்தளவுக்கு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறதுங்கிறதுல மட்டும்தான் நம்ம கொஞ்சம் சில நேரங்களில் கோட்டை விட்டுருக்கோம். அதுக்கு கொஞ்சம் நம்ம வேலை செஞ்சோம்னா நம்மளும் உலக லெவலில் படங்கள் கொடுக்க முடியும். கொடுத்துருக்காங்க, நம்மளால கொடுக்கலன்னு சொல்ல முடியாது, கொடுத்துருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் இப்போ வரவங்களும் முயற்சி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை அந்த சீனை பற்றி சொல்லுங்க, அது ஒரு விஷுவலுக்காக தான் அப்படி பண்ணது. மற்றபடி நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை. உண்மையை சொன்னால் நான் பெரிய ரிசர்ச்லாம் பண்ணல, சில கொஞ்சம் பண்ணோம், அந்த படத்தில் காட்டுற மாதிரிலாம் பண்ணவே இல்லை.
ஏன்னா இன்னொன்று அப்படி ஒட்டி வைக்கவும் அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஒரு லேப்டாப்பில் எடுத்துகிட்டா லேப்டாப்னு ஒன்று இருந்ததுனாவே செல்ஃபோன் இருந்தாவே அவ்வளோ டீட்டெயிலையும் நம்ம ஒரே செல்ஃபோனுக்குள்ளேயே ஒரு லேப்டாப்லேயே அடைக்க முடியும். செவுத்தில் ஒட்டி வைக்கிறதுங்கிறது என்னென்னா நம்ம கண்ணு முன்னாடி எல்லா விஷயங்களும் தெரியணும். ஒரு விஷயத்தை அப்படியே ஓப்பனாக டப்புன்னு தேடி பிடிச்சி பண்ணுறதுங்கிறது தான் அதோடைய அர்த்தம். அதில் நிறைய விஷயங்களை நான் என்ன நோட் பண்ணியிருப்பேன்னா ஒரு பேப்பரோட இன்னொரு பேப்பரை கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். நீங்கள் அதை நோட் பண்ணி பார்த்து அதை டீட்டெயிலாக காட்டல. என்னென்னா ஒரு பேப்பர் தொங்கிட்டு இருக்கும், இன்னொரு பேப்பர் அதோட ஒரு பின் பண்ணி வச்சுருக்க மாதிரி ஷார்ட்டில் இருக்கும். ஏன்னா இந்த சம்பவத்துக்கு ஒரு சின்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத கன்வே பண்ணுறதுக்காகலாம் பண்ணி வச்சுருப்போம். அந்த டீட்டெயிலில் இருக்கும். ஆனால் நான் அந்த மாதிரிலாம் பெருசாக ஒட்டி வச்சு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. ஏன்னா அந்த மாதிரிலாம் ஒட்டி வச்சா வீட்டு ஓனர் வந்து சத்தம் போடுவாங்க, இன்னும் அது இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. நான் கலெக்ட் பண்ணோம், அதாவது அந்தளவுக்கு கலெக்ட் பண்ணல. மேக்ஸிமம் நம்ம படத்துக்கு என்னென்ன தேவை இதெல்லாம் சொல்லலாம், இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு ஒரு சில விஷயங்கள் வந்து கலெக்ட் பண்ணோம். ஆனால் படத்தில் காட்டின ரேஞ்சுக்கெலாம் பண்ணல. அது திரைக்கதைக்காக யூஸ் பண்ணுச்சு. இவன் நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணுறான். அதில் ஒரு விஷயந்தான் ஏற்கனவே கிறிஸ்டோபர் அம்மா கொலை செய்யப்பட்ட விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுருந்துருக்கான் அப்படிங்கிறதுக்காக மேட்ச் ஆச்சு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பேப்பரை ஒட்டி வச்சுருக்கான், செல்ஃபோன் இந்த லேப்டாப்பில் வச்சுருக்கேன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ரூம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான பேரை பற்றி அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருக்கான்னு சொன்னால் தான் அதில் ஒரு ஆள் ஏற்கனவே கிறிஸ்டோபருடைய அம்மா கொலை செஞ்ச விஷயத்தையும் அப்படியே அந்த ஃப்ளோவில் அவனும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு நம்புவாங்க. இல்லைன்னா நம்ப மாட்டாங்க. அந்த நம்பகத்தன்மை கொண்டு வரக்காக தான் அந்த இது. அது வந்து இன்னொன்று எதிர்ப்பால் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். எதிர்ப்பால்னா ஆப்போசிட்டு மேல் ஃபீமேலுங்கிற ஒரு எதிர்ப்பால் இருக்கு இல்லையா, அந்த ஒரு காரணமாக ஒன்று இருக்கும். இன்னொன்று வந்து எதிர்ப்பு யார் அதிகமாக காட்ட மாட்டாங்கன்னு ஒன்று விஷயம் இருக்கும். நமக்கு பெரும்பாலும் அவங்களுக்கு என்னென்னா ஒருத்தனை துன்புறுத்தி அதில் சந்தோஷப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதில் மெயினாக வந்து எதிர்ப்பாலினம் அப்படின்னாவே நமக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கும். அது ஒன்று. எதிர்ப்பு காட்டாதுங்க ஒரு விஷயம் இருக்குல்ல, குழந்தைகளும் பெண்களும் பெருசாக அவங்கள எதிர்ப்பு காட்டி அவங்கள எதுவுமே பண்ண முடியும். அவங்களுக்கு என்னென்னா சந்தோஷமாக ஒருத்தனை வந்து ஒருத்தங்களை வந்து துன்புறுத்தி அவங்க அலறதையும் அவங்களுடைய வேதனையும் ரசிக்கிற ஒரு ஆட்கள் தான் நம்ம பெரும்பாலும் அந்த சைக்கோஸில் பெரும்பாலும் அப்படி தான் இருந்திருக்காங்க. அவங்கள வந்து துன்புறுத்தி வெட்டி கத்துறதையும் அழுகிறதையும் சாவறதையும் அவங்க இதெல்லாம் ரசித்த ஒரு குரூப். நான் வந்து படித்த வரைக்கும் நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் அவங்களுடைய சின்ன வயசு பாதிப்பு தான் அதிகம். குறிப்பிட்ட ஒரு 10லேருந்து ஒரு 20 வயசுக்குள்ளே தான் நம்ம மனசு வந்து அப்போ தான் உலகத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிகிறது. அது முன்னாடி வரைக்கும் ஒரு குழந்தை மனநிலையில் இருந்து இளைஞன் மனநிலைக்கு வர்ற ஒரு ஸ்டேஜ் வந்து அந்த இடம் தான். 10 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே. குறிப்பாக 15 வயசுங்கிறது கிட்டத்தட்ட குழந்தையாகவும் இருக்க மாட்டாங்க, பெரிய ஆளாகவும் இருக்க மாட்டேன். இடைப்பட்ட அந்த இடம் வந்து ரொம்ப நமக்கு வந்து ஒரு காலியான இடம் மாறாது. அதுக்குள்ளே வர முதல் அதிர்ச்சியான விஷயம் அது தாங்க முடியாது. ஏன்னா அப்போ வந்து எல்லாமே அதிர்ச்சியாக தான் இருக்கும். சின்ன சம்பவம் கூட அவங்களுக்கு, ஏன்னா உலகத்தை பற்றி பெருசாக தெரிஞ்சிருக்காது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அதிர்ச்சியாக தான் இருக்கும் அவங்களுக்கு. ஒரு 13-12 வயசுல எல்லாம். அப்போ என்ன ஆகுனா மிகப்பெரிய அவங்கள மொத்த மென்டாலிட்டியும் மாற்றுற ஒரு சம்பவங்கள்லாம் வரும்போது தான் அவங்கள வந்து அது பசு மரத்தில் ஆணி அடித்த மாதிரி இறங்கி அவங்கள விட்டு விலகாமல் போகுது. அதை உடனே நம்ம வந்து சரி பண்ணிட்டோம்னா, அவங்கள வெளியே ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னா அவங்கள வெளியே கொண்டு வந்துட முடியும். அது பண்ணாமல் விடும்போது தான் அது அதிகமாக தான் நமக்கு அந்த சைக்காட்டிக் மனநிலை வந்து வெளியே போகாமல் போகுது. ஒரு இடத்துல போகவே போகாது. நான் படித்த வரைக்கும் ஒரு சைக்கோ, அது சிக்காடிலோவா இல்லை வேறு யாருன்னு தெரியல, அவர் வந்து ரஷ்யாவில் நடந்த உலகப்போர் சமயத்தில் பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அப்போ வந்து என்னென்னா அண்ணன் தம்பிங்க ஃபேமிலி எல்லாருமே பஞ்சத்துலேருந்து தப்பிச்சு போகும்போது, அவங்க குடும்பம் போகும்போது காட்டு வழியில் போகும்போது இன்னொரு குரூப்பு, பசியில் இருந்த ஒரு குரூப்பு அவங்கள அடித்து கொன்று அவங்கள கண் முன்னாடியே அந்த பையன் ஒளிஞ்சிக்கிட்ட சின்ன பையன் அவங்க முன்னாடி கொண்டு சாப்பிட்டதா வந்து ஒரு நியூஸ், உண்மையான நியூஸ் இருக்குது. அவன் அதனாலேயே சைக்கோ இருப்பான், கண் முன்னாடி பார்த்துருப்பான். அதை நீங்கள் யாராவது யோசிச்சு பார்த்துருப்போமா? அப்படி நம்ம ஊரில் அப்படி யாருமே அது கொஞ்சம் கூட இது ஏன்னா நம்ம யோசிச்சு பாருங்கள், நம்ம அப்பாவோ அம்மாவோ இல்லை அண்ணனோ யாரோ ஒருத்தர்கிட்ட அடி வாங்குறதே நம்மளால் ஜீர்ணிக்கவே முடியாது.
இது வந்து கண்ணு முன்னாடி கொன்று அவங்கள துண்டு துண்டாக வெட்டி சாப்பிட்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு சின்ன பையன் பார்க்குறான்னா அவனோட மனநிலை எவ்வளோ தூரம் பாதிக்கப்படும். அது வெளியே வரவே முடியாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அம்மா இதுலேயும் பேசிக்கான விஷயங்கள் அம்மா அப்பா அடிச்சுக்கிறது, அவங்கள திட்டிக்கிறது, அவங்க எப்பவுமே ஒரு டார்ச்சர் பண்ணுறது, அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கலாம், இல்லை அம்மா ஏதோ ஒரு தவறான விஷயங்கள் இருந்து, இதெல்லாமே வந்து பேசிக்காகவே மனநிலை பாதிக்கிற விஷயமா இருந்திருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சமூகத்தில். நிறைய விஷயங்கள் பாதிக்கிற விஷயங்கள் வந்து வெளிநாடுகளில், நம்ம ஊரில் கொஞ்சம் கம்மி, வெளிநாடுகளில் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு அதனாலேயே பல பேர் வந்து மென்டலி சின்ன வயசுலேயே பெரிய பாதிப்புக்குள்ளாயிடுறாங்களோன்னு எனக்கு தோணுது. நம்ம ஊரில் அவ்வளோ பெரிய பாதிப்புகள் நம்ம ஊரில் இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணும். அதாவது சின்ன வயசுல ரொம்ப கோரமான விஷயங்கள் வந்து நம்ம ஊரில் அப்படி நடக்கலையோன்னு எனக்கு தோணுது. அதனால கூட நம்ம அந்த மாதிரி சைக்கோ சீரியல் கில்லர் விஷயங்களை நம்ம கொஞ்சம் தப்பிச்சிருக்கிறோம்னு தோணுது எனக்கு. நான் இது மாதிரி இதெல்லாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் பார்த்த அந்த சிக்காடிலாங்கிற ஒரு சைக்கோ, அவன் ஒய்ஃபு வந்து அவனை வந்து செக்ஸுவலான விஷயங்களில் நீ வந்து சரியில்லைங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் அவன் மென்டலி பாதிக்கப்பட்டிருக்கான். அதீத மன உளைச்சலுக்காகி அவன் வந்து ஒரு தடவை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை கொலை செஞ்சு அவளை ரேப் பண்ணி கொலை செஞ்சதுக்கப்புறம் தான் அவன் பெரிய சந்தோஷமாயிருக்கு. அதில் வந்து சந்தோஷப்பட்டவன் அதோடு நிறுத்திக்காமல் அதை வந்து ரசிக்க ஆரம்பிச்சு தொடர்ந்து இது மாதிரி பொண்ணுகளை பேசி மயக்கி ரேப் பண்ணி கொன்று அதை வந்து அதாவது என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது கிட்டத்தட்ட 20 வருஷமாக அதை பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட ஒரு 50 பொண்ணுங்களுக்கு மேலே அது கொலை செஞ்சதுக்கப்புறம் தான் அவனை பிடிச்சிருக்காங்க. இதெல்லாமே பாருங்கள், ஒரு மென்டலி அவங்களை எந்த இதெல்லாமே ஒரு சைக்கோ ஆகிறதுக்கான ஒரு காரணமாக இருந்திருக்குது. அதில் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஜோடியாக்கில் வந்து என்னென்னா, அது ஒரு குறிப்பாக படத்தில் வச்சுருப்பேன். அவன் என்னென்னு வேணால் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சுட்டு கொண்டுருவான் ஜோடியாக இருக்கவங்கள பற்றி. யாராவது ஜோடியாக இருந்தால் போய் கொண்டுட்டு அவங்க வந்து அவனோட சிம்பிள் வந்து லெட்டர் மாதிரி அவன் வந்து அங்கே வைக்க மாட்டான். லெட்டர் பத்திரிக்கை ஆஃபீஸுக்கு எதுக்கும் அனுப்புவான். நம்ம அதை வந்து குறியீடுகள் மாதிரி வச்சு அனுப்புவான். ஜோடியாக்குன்னு படம் பார்த்தேன். படமே அதே விஷயத்த 2 படமும் எடுத்திருக்காங்க. அதில் வந்து குறிப்பாக வந்து படங்கள் வரைஞ்சி சின்ன சின்ன குட்டி குட்டி படங்கள் வரைஞ்சி அதில் கீழே கடைசியில் அவன் சிம்பிள் அவன் சைனுக்கு பதிலாக ஒரு சிம்பிள் போட்டு அனுப்பிடுவான் அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். படம் பார்த்துருக்கோம். ஆமாம், அதுவும் பார்த்துருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு லெட்டர் தான் வந்திருக்கு. அவன் கால் பண்ணி சொன்னாலுமே அந்த லெட்டரில் தான் விஷயமே இருந்திருக்கு. அவன் லெட்டர்லேயே வந்து ஒரு ஏன் பண்ணுறதுலாம் அவன் குறிப்பாக எழுதியிருக்கும். அது நம்ம நெட்டில் பார்த்தாவே அவன் என்ன சொல்ல வந்தாங்கிறதுல லிஸ்ட்டில் இருக்குது. இது மாதிரி வேறு என்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் அந்த சீரியல்ஸ் பொறுத்தவரை? அதான் சொல்கிறேன், நிறைய படிக்கல. சுவாரஸ்யமான சம்பவங்களை விட கொடூரமான சம்பவங்கள் தான் அதிகமாக இருக்குது. சுவாரஸ்யங்கிறது கம்மி தான். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த சிக்காடியில் பிடிச்சது கூட சுவாரஸ்யமான விஷயம்தான். அது உதாரணத்துக்கு என்னென்னா, எப்படி அவனை பிடிச்சாங்கன்னா, அவனை பற்றி 20 வருஷமாக தேடுறாங்க, அவனை பிடிக்கவே முடியல. அவன் இந்த ஏரியாவுக்குள்ளே தான் இருக்கான்னு வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க, அவனை நெருங்கவே முடியல. ஏற்கனவே இருக்கிற ஒரு சந்தேகத்தின் பேரில் 2 பேர்த்தை பிடிச்சி அவனுக்கு ஒருத்தன் சூசைட் பண்ணிக்குவான், ஒருத்தனை கொண்டுருவாங்க. இப்படி அவங்களுக்கு தப்பான அவப்பேர் வந்தோடனே என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு போலீஸ்காரங்களுக்கு தெரியல. அப்படிங்கும்போது தான் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போய் இந்த கேஸ் எல்லாம் கொடுத்து அவங்க ஒரு அனலைஸ் பண்ணி அவன் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு. இவன் இப்படி இருப்பான், இப்படி பண்ணுவான், இந்த வயசு இருக்கும், இந்த வேலை செய்வான், இதெல்லாம் மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. அவன் என்ன வெயிட் இருப்பான், என்ன ஹைட் இருப்பான், என்ன மேனரிசம் அவனுக்கு இருக்கும், என்ன வயசு இருக்கும் அப்படிங்கிற முதல் கொண்டு ஒரு ஐடியா பண்ணி கொடுக்குறாரு. ஏன் அப்படி எப்படி கொடுக்க முடிஞ்சுன்னா, அந்த டெட் பாடிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் எடுத்து அவனுடைய அவன் அந்த டெட் பாடி போட்டு போகிற இடம், கொலை செய்யப்பட்ட பெண்கள், அவங்கள எப்படி கொலை செஞ்சாங்க, இதெல்லாம் வச்சு இந்த ஒரு ஃபைனலாக இப்படி இருப்பான்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க.
அதை வச்சு பிடிக்கலாங்கும் போது என்ன பண்ணுறாங்க, அது போலீஸ்க்கு மட்டும் அந்த தகவல் போகுது, இந்த இப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவன் ஒரு பையனை கூட்டிகிட்டு நடந்து போயிருக்கான். போலீஸுக்கு இது இந்த இதில் வந்த மாதிரியே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவனை பார்த்தா ஒரு வாத்தியார் அவர் நார்மலாக பேசுகிறான். சரி இவன் இருக்கான் போல் இருக்குன்னு போக சொல்லும்போது அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, தம்பி யார் என்னன்னு கேட்குறாங்க. அவன் அந்த பையன்கிட்ட, சின்ன பையன்கிட்ட, இல்லை இது யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்றான். இது யாருமே தெரியாதா, அப்படி வா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த சிக்காடியில் கூட்டிகிட்டு விசாரணை போகிறாங்க. அப்போ வந்து அவன் கொஞ்சம் முன்னுக்கு போகிறனா இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சந்தேகம் வந்துடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவன் மேலே சந்தேகப்பட்டு நம்மளை பிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னே அவன் என்ன சொல்கிறான், ஏற்கனவே நீங்கள் வந்து 2 பேர்த்த சந்தேகத்தின் பேரில் பிடிச்சி ஒருத்தன் கொண்டுட்டீங்க, ஒருத்தன் சூசைட் பண்ணிக்கிட்டான், என்ன இதே மாதிரி தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு பயமாயிடுச்சு. ஏன்னா இவன் வந்து இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை இவன் தப்பான ஆளாக இருந்தால் நமக்கு இன்னும் பேர் கெட்டு போயிடும் அப்படின்ட்டு பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. அவனை வந்து ரிலீஸ் பண்ணி உட்கார வச்சு கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. சரிப்பா உன்னை நாங்கள் எதுவும் பண்ணல, நீ இந்த இப்போ நீ வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. அவனும் இதாகிடுறான். சரி நம்ம ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு அவனும் ஜாலியாகிடுறான். ஜாலினா ரொம்ப அவனுக்கு அந்த பயம், அவன் அந்த முன்கூட்டியே தயாராகிற மனநிலையை அவங்க உடச்சிட்றாங்க. நம்ம பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவன் தப்பிக்கிறதுக்கு ஒரு மைண்டு யோசிக்கிறான் இல்லையா, அதை முதல்ல உடச்சி அவனை வந்து நார்மல் ஆக்கிடுறாங்க. கேஷுவல் ஆக்கணுன்னு என்ன ஆகுனா, அப்போ வந்து அவனை பற்றி டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த சைக்காட்ரிஸ்ட் கொடுத்தாங்களா, அதை வந்து கேஷுவலாக அப்படிங்கிறாங்க. இது என்னென்னா, இந்த மாதிரி ஒருத்தர் கொலை செஞ்சுருக்காங்கல்ல, அவனை பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃப்ளோவில் சொல்கிறாங்க. அவன் கேட்டுக்கிட்டே சாப்பிட்டே கேட்டுகிட்டே இருக்கிறான். ஒவ்வொன்றா சொல்ல அவன் மாதிரியே தான் இருக்குது. அவன் அந்த மென்டலி அவன் என்ன ஆகிட்டான்னா, ஃப்ரீ ஆனோன்னா அவன் என்ன ஃப்ளோவிலேயே சொல்கிறான், என்ன எப்படி என்னை வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணார் அப்படின்ட்டான். அப்போ அதை புடுறான் அவனை அப்படின்னு சொல்லி பிடிச்சி அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது அவன் தாங்கிறது தெரிஞ்சு அவனுக்கு வந்து ஷாக்கில் வச்சு மரணம் கொடுக்குறதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதான் அப்படி தான் அவன் வந்து கான்சியஸாகவே தப்பு பண்ணுறாங்க. மென்டல் அஃபெக்ட் ஆனவங்க தப்பு பண்ணுறது அது என்னென்னா, அதான் அவங்களுக்கு வந்து தப்புன்னு தெரியறத தாண்டி அதை அவங்க ரசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பேசிக்காக ஒன்று வச்சுங்க, காஃபி குடிக்கிறது வந்து காஃபி குடிக்கிறது வந்து நமக்கு தெரியும், இது வந்து நம்ம உடல்நிலைக்கு கொஞ்சம் பாதிப்பாக நம்ம ரேஞ்சுக்கு சொல்கிறேன்னே, இருந்தாலும் நமக்கு இருக்கிற ஒரு டென்ஷனுக்கும் நமக்கு இருக்கிற மென்டலி ஒரு நம்மளுடைய ஒரு ரிலீஃப்காகவும் ஒரு குடிப்போம். ஃப்ரீ டைமில் ஒரு குடிப்போம். குடிச்சோன்னா நமக்கே மென்டலி நமக்கு கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ் ஆகும். நம்ம டீனால தான் ஆகிறோமாங்கிறது தாண்டி நம்ம குடிக்கிறதால நமக்கு ஆகிறோம் அப்படின்னு ஒரு மென்டலி நம்ம ஒரு தயாராகும்ல, கிட்டத்தட்ட அதோடைய பல மடங்கு வருஷம் தான் அவனுக்கு மென்டலி ஒரு பாதிப்பு இருக்கும் இல்லையா, அந்த பாதிப்பை வந்து குறைக்கிறதுக்கு, அதுலேருந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு, அவங்க சமூகத்து மேலே இருக்கிற கோபத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு வடிகால் வந்து எவனும் மற்றவங்க மேலே தான் கோபம் வரும். எவனையாவது பிடிச்சி அந்த கோபத்தை தீர்த்துக்கிறது தான் அந்த ஒரு டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணி அவங்கள வந்து இது அந்த ஸ்டெப்ஸ்லாம் அப்படி தான் வரும். கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்கள், நீங்கள் பேசிக்காக ஹியூமன் பீயிங் என்ன தெரியுமா, நமக்கு ஒரு இருக்கிற டென்ஷன் எவனாவது பார்த்தா அவனை திட்டிக்கிட்டோ இல்லை வந்து அடிச்சோ அந்த டென்ஷனை குறைச்சதுக்கப்புறம் வராது அப்படிங்கிற ஒரு மென்டல் இருக்குது. அதுதான் அதோடைய பல மடங்கு வருஷம் தான் இது. அவனை டார்ச்சர் பண்ணி அவனை கொலை செய்யும் போது அவனுக்கு ஒரு ஃபீல் கிடச்சிருது. அவனோட மொத்த கோபம் வடிகால் அப்படியே அதில் வடிகாலாகி வெளியே போயிடணும்னா அது ஒரு சந்தோஷமாக செய்கிறாங்க. அவனுக்கு எப்பெல்லாம் அந்த மாதிரி மென்டலி அவங்க அஃபெக்ட், ஏன்னா அவன் சின்ன வயசுல மிகப்பெரிய பாதிப்புகளானவன் வந்து அவன் சீக்கிரத்தில் வெளியே வராமல் போயிடுறான். அப்பப்போ அவனுடைய இதை தீர்க்கிறதுக்காகவே இந்த மாதிரி கொலைகள் செய்கிறதா நம்ம படிக்கிற ஆர்டிக்கல் வந்து தெரியுது. இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு குடிக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு கொலை செய்கிறதுங்கிறது, அது செஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு நிம்மதி ஆகிடுது, ஃப்ரீ ஆகிடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் வேற ஒரு கொலைக்கு வேற ஒரு விஷயங்களுக்கு தயாராகிடுறான். அவனுக்கு ரேண்டமாக கொள்றதா அந்த மோட்டிவே இல்லை. ஒருத்தர் கொலை செய்யறதுக்கான மோட்டிவ் வந்து அவனுக்கு டார்ச்சர் பண்ணணும் வழியே அவனுக்கு சம்மந்தமே இருக்குது. எல்லா சீரியல் கில்லர் கொலைகளும் அதுதான் பேசிக்காக பற்றி மோட்டிவே இருக்குது. அவனை கொலை செஞ்சோ இல்லை டார்ச்சர் பண்ணியோ அவன் சந்தோஷப்படணும், அதுதான், அது மட்டும்தான். அவனுக்கும் அந்த கொலை செய்யப்பட்டவங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. ரேண்டமாக கொலை செய்யறது
மோட்டிவே இல்லாமல் கொலை செய்கிறத வந்து சந்தோஷமாக செய்யும்போது தான் அவன் சைக்கோவாக அறியப்படுறாங்க, சீரியல் கில்லராக அறியப்படுறாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து நிறைய வாட்ச்மேன்லாம் கொலை செஞ்ச விஷயங்கள்லாம் முன்னாடி நடந்தது. வாட்ச்மேனுக்கும் கொலை செஞ்சதுக்கு என்ன சம்மந்தம்? ரோட்டில் போகும்போது எவனெல்லாம் படுத்திருக்கான், அவன் களை தூக்கி போட்டு கொண்டு அவன் அது வந்து பரபரப்பாக பேசுகிறாங்க தெரியுமா? அடுத்தது படத்தில் அதுதான் வரும். நியூஸில் வரும்போது காவலாளிகளை கொலை செய்யும் மர்ம கொலையாளி, சைக்கோ கொலையாளின்னு சொன்னோன்னா அவனுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளை பத்தான ஊரே தேடுது அப்படின்னு ஒரு சந்தோஷம் வருது இல்லை? அது கூட ஒரு சைக்கோவான மனநிலை தான் அது. பேசிக்காக நீங்கள் அப்போ பரபரப்பாக பேசுனாங்களா, அந்த பரபரப்பு கூட அவனை வந்து சந்தோஷப்படுத்தும். நம்ம தான் செஞ்சுருக்கோம், ஆனால் நம்ம முன்னாடியே இப்போ நான் தான் அந்த கொலை செய்கிறேன்னு வச்சுக்கேன், நீங்கள் என்கிட்ட கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கீங்க, வேறு காவலாளிலையும் கூட்டு போனவங்க நான் எவனே தெரியல பயமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லும்போது அவன் சந்தோஷப்பட உள்ள, நான் தாண்டா பண்ணுறேன், என்னை பார்த்தா நீங்கள் பயப்படுறீங்க அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தை எவன் ரசிக்கிறானோ அவன் எல்லாமே கிட்டத்தட்ட சைக்கோ தான். அடுத்தவனை துன்புறுத்தி அதில் வர சந்தோஷம் வந்து கிட்டத்தட்ட சைக்கோ தான். நீங்கள் பேசிக்காகவே நீங்கள் சொல்லுவீங்களே, அவன் பாரு அவன் ஒரு சைக்கோட அவன் வந்து அப்படின்னு யாரையாவது சொல்லும் போது அவன் என்னென்னா கிட்டத்தட்ட அந்த மனதில் தான் இருப்பான். கிட்டத்தட்ட மற்றவங்களை டார்ச்சர் பண்ணி மற்றவங்களுடைய மன உணர்வுகளை புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து சைக்கோங்கிற ஒரு லிஸ்ட்டுக்குள்ள தான் நம்ம கொண்டு வரும். இது வந்து உச்சகட்டம். இப்போ பண்ணுற இந்த கொலைங்கிறது அதோடைய உச்சகட்டம். அது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.